வந்து 2009ஆம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் வந்து பயிற்சியர் எடுத்திருக்கிறேன் நான். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து என்ன செய்தேன்னா குத்து விளக்குல தான் ஒட்டி கொண்டு வந்தேன். நான் வந்து மாத்தளந்த வந்து கணவர் வந்து செல் பீச்சில் இறந்துட்டார். இப்போ எங்களையே புறங்கூடுறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்ன வாக்கு வேற வேலை இல்லை, ஒரு வசதியும் இல்லை. பெண் தலைமைத்துவம் 5 பேரை உள்வாங்கி இருக்கிறேன். 2010ஆம் ஆண்டுலேருந்து செய்தேன். அந்த குத்து விளக்கிலே 3 பேர் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. தனித்துவமான ஒரு இடம் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் 2023ஆம் ஆண்டு எனக்கு ஜனாதிபதி விருதும் கிடைச்சது. யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடமா கிடைச்சது. ஒரு 12 பேரை சேர்த்து அவைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறதான் இந்த ஒரு முடிவு. எங்களோட உற்பத்தி கூடுதலாக வெளிநாட்டில் தான் எங்களுக்கு வெளிநாட்டு ஓடர்களோ கேள்வி இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்து ஒரு கடைகடையாக சைக்கிளில் தான் கொண்டு போய் போடுறேன். நான் ஒரு ஆளுக்கு ஆபத்துன்னா கூப்பிட்டா இப்போ அப்படி இல்லை. ஆனால் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதை படிப்பிக்கிறதுக்கு. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உண்மையிலேயே மகளிர் தினம் என்று சொன்னால் பெண்களுக்கான தினம், பெண்களின் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தினம். உண்மையிலேயே இன்றுதான் இந்த பெண்களின் உணர்வுகளையும் அவர்களின் உரிமைகளையும் கேட்கும் நாளாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் கூட நாம் ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். உண்மையிலேயே எமது தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே நீண்ட கால யுத்தம் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த யுத்தத்தில் பல வடுக்களையும் பல வலிகளையும் சுமந்த பெண்கள் நிறையவே இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இன்று சமூகத்தில் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்களாக சிலர் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே பல வலிகளை சுமந்தவாறு பல வடுக்களை சுமந்தவாறு இன்று சமூகத்தின் ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையை கூட அது ஆச்சரியமான வாழ்க்கையாக மாற்றியிருக்கும் பெண்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலரை நாம் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போற விடயம் தொடர்பாக உள்ளூர் உற்பத்தியிலும் எமது பாரம்பரிய உற்பத்தியிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து சமூகத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியோடு தான் நாம் பேச போகின்றோம். வணக்கம் அக்கா. வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நான் தேடி பார்த்த அளவில் உங்களை இனங்காணக்கூடியமாக இருந்தது. உள்ளூர் உற்பத்தியில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆள். அந்த வகையில் இந்த உள்ளூர் உற்பத்தியை நீங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? இந்த உள்ளூர் உற்பத்திக்குள்ள இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்கன்ற பற்றி உங்களை பற்றி சொல்லி அனுப்போம். என் பேர் ஈஸ்வரன் சொரூபினி. வந்து 2009ஆம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் வந்து மாத்தளந்த வந்து கணவர் வந்து செல் பீச்சில் இறந்துட்டார். அப்போ 5 பிள்ளைகள். அப்போ அவைகளோட கல்வியை கற்பிக்கணுன்றதுக்காக வேண்டியும் அவைய வாழ்வாதாரத்தை என்ற மேம்படுத்துறது மற்ற அவைகளை விட்டுட்டு போக இல்லாது வெளியில் போக இல்லாத நிலைமையில் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். இந்த 2010ஆம் ஆண்டு இந்த தொழிலை சின்ன செய்ய வாங்கிட்டேன். என்னென்னா மோர் மிளகா, ஊறுகாய், தூள் அரைச்சி கொடுக்குறது, சரக்குத்தூள், மற்றது உணவு சம்பந்தமான பொருட்கள், சாப்பாடு, சோட்டிஸ் ஐட்டங்கள், வடை, பஜ்ஜீஸ், இடியப்பம் எல்லாம் வீட்டை இருந்தே தயாரித்து கொடுக்க துவங்கிட்டேன். அப்போ தயாரித்து கொடுத்து கொண்டு அப்படியே இது கேட்கல தான் இன்னும் மேலதிகமாக பிள்ளைகளுக்கு கல்வி வாழ்வாதார செலவுகள் ஏற்பட்டது. அப்போ அதை மேம்படுத்த வேணும்ன்றதுக்காக தான் நான் பதிவிலக்கம் என்று வெளியில் நாங்கள் பேக்கெட் பண்ணி அதை லேபிள் அடித்து விடுறதுண்டா எங்களுக்கு பதிவிலக்கம் கொண்டு வேணும். அப்போக்கு வந்து எங்களுக்கு பதிவிலக்கம் எடுக்க முடியாமல் இருந்தது. அப்போ ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் வச்சு செய்து கொண்டு வந்தோம் நாங்கள். இப்போ ஓரளவு இப்போ இந்த நாங்கள் ஒரு வங்கி கடன்களை பெற்று எங்களை செய்கிற இடத்தை திருத்தி சீரமைச்சு 2023ஆம் ஆண்டு அந்த பதிவிலக்கத்தை எடுத்துதான் இந்த உற்பத்தியை நாங்கள் செய்து வரோம். அடுத்தது கேட்குறாக்களுக்கு ஓடருக்கும் கொடுப்போம், உடனடியாக வந்து வேணுமென்ற உடனே செய்தும் கொடுப்போம், சின்ன கடைகளுக்கும் போட்டு கொண்டு வரோம் நாங்கள். இதில் வந்து இந்த ஊறுகாய் வெட்டுறது, மிளகாய் வெட்டுறது எல்லாம் பெண் தலைமைத்துவம் 5 பேரை உள்வாங்கி இருக்கிறேன். இதை வந்து இப்போ என்னென்னா இந்த இதை வந்து ஒரு குழுவாக சேர்ந்து செயற்படுற மாதிரி இப்போ பலகாரங்கள், ஐட்டம் உருண்டை, முறுக்கு அதுகள் செய்கிறதுக்கு அவைகளை ஊக்குவிக்கிறதுக்கும் அவைகளுக்கு நான் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வரோம். அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் மாதிரி அந்த பெண்கள் சும்மா இருந்து என்னென்ன கஷ்டப்படுகிறோம், கூலி வேலைக்கு போய் மற்றது உழைக்க இல்லாமைக்கு வீட்டை வேண்டிய குடும்பத்தில் வேண்டிய கணவன் மாற்ற உழைப்பில் இருந்த வேண்டிய குடும்பத்தை நடத்த இல்லாமைக்கு இருக்கிறேன். அப்போ அந்த பெண்களை ஒன்று சேர்த்து அவைகளுக்கும் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு பயிற்சி மாதிரியும் அவைகளுக்கு கொடுக்குற மாதிரியும் இந்த ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகே, அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு
இந்த உள்ளூர் உற்பத்தியை நீங்கள் செய்வதற்கு முன்பு என்ன செய்தீங்க? எவ்வாறான தொழில்மை சேர்ந்தீங்க அப்புறம் தெரியுமா? சொல்லக்கூடிய இருக்குமா? அதுக்கு முன்பு நீங்கள் எப்படி உங்களோட வருமானத்துக்கு எதை செய்தீங்க? இந்த வருமானத்துக்கு வந்து அப்பேக்கு வந்து ஹஸ்பண்ட் இந்த வருமானம் இருந்தது. அந்த வருமானத்தோட தான் கூடுதலாக போகிறது. அதுக்கு முதல் நாங்கள் நாங்கள் சப்போர்ட் கோழி வளர்த்து அது செய்து கொண்டு இருந்த நாங்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது, மற்றது டியூஷன் பள்ளி அப்படியான இதுகள் செய்து கொண்டு இருந்த நாங்கள். இதுக்கு பிறகுதான் கூடுதலாக மும்முரமாக நாங்கள் கட்டாயம் தேவை எங்களுக்கு ஒரு தொழில். 2010ஆம் ஆண்டுலேருந்து 2010ஆம் ஆண்டுலேருந்து இந்த உள்ளூர் உற்பத்தி செய்து வரீங்கள். இதுவரையும் உங்களுக்கு எதிர்கொண்ட சவால்கள், நீங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறபடியாக இதாத்தான் இருக்கிறது எதை கருதுறீங்க? எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறபடியும் என்பது எங்களுக்கு என்ன மேற்கொண்டு எங்களை தொழிலை இன்னும் செய்ய வேணும். எங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக கொடுப்பது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து என்ன செய்தனாண்டா குத்து விளக்குலாம் ஒட்டி கொண்டு வந்தேன். நான் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து அப்போ கண்டுட்டு அது கனகாலமாக எங்களோட என்ஜிஓ கண்டுபிடிக்கிறது கனகாலமாக போயிட்டு பேருந்து வந்து சிறுதொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மேல் வந்து என்ஜிஓஸால் வந்து எல்லாம் அடையாளங்கள் எப்படி அந்த அக்கா செய்து கொண்டிருக்கிறா. அதே நிறைய சாமான்கள் இருந்தப்போ வந்து பாக்கி வேலை போயிட்டு எனக்கு தெரியாது. அப்போ அப்பயே அந்த குத்து விளக்குலேயே 3 பேர் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. 3 பேர் வச்சு அப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு 5 லட்சம் இலங்கை வங்கியால் லோன் தந்தது. அப்போ இந்த வீடு மண் காரை இல்லை, ஜன்னல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை. அதுக்கு பிறகு வீட்டை சீரமைத்து அதுக்கு பேருந்தும் அதை கட்டி 10 லட்சம் எடுத்தேன். நான் கடன் வங்கி கடன் எடுத்து தான் மிச்சம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். முடிச்சு தான் நான் வீட்டை 10 விளக்கம் எடுத்தேன். இன்னும் மேற்கொண்டு செய்கிறதுக்கு இன்னும் தனித்துவமான ஒரு இடம் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு பக்கமா தனியார் கம்பெனியா செய்யுது. சகல பயிற்சிகளும் எடுத்திருக்கிறேன். ஒரு 24 சர்டிபிகேட் கிட்ட கிடக்குது. உணவு சம்பந்தமான பயிற்சிகள் சகலதும் எடுத்திருக்கேன். 2023ஆம் ஆண்டு எனக்கு ஜனாதிபதி விருதும் கிடைச்சது. யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடமா கிடைச்சது. இப்போ வந்து கொஞ்சம் பெண்களாக அவைய போய் கதைச்சிருக்கிறோம். அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாகுது. அவைகளுக்கு ஒரு சுயதொழில் ஒரு என்ன செய்யறது குடும்ப வருமானத்தை ஈட்டுற முறையில் ஒரு 12 பேரை சேர்த்து அவைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறதான் இந்த ஒரு முடிவு. எங்களோட உற்பத்தி கூடுதலாக வெளிநாட்டில் தான் எங்களுக்கு வெளிநாட்டு ஓடர்களோ கேள்வி இருக்குது. வெளிநாட்டில் எப்படியும் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகணும். பெட்டர்ஸ் அந்த என்ன நடக்கிற எக்ஸிபிஷன் இருந்தாலும் போகணும். அப்போ அறிமுகமாக இருக்குது. அப்போ அவைகள் அப்படியே கோல் பண்ணி கேட்பார்கள். வடகம் கூடுதலாக போகும், மற்றது பெனாட்டு, மற்ற நல்ல தூள், வீட்டு தூள், தூள் சரக்கு தூள் அப்படி வாடிக்கையாக வேண்டார்கள், சத்தமாக வேண்டார்கள் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு பொருட்களும் கேள்வியிலே இருக்குது. மற்ற பெனாட்டு வந்து ஒரு நாள் வந்து என்ன எடுக்கிறவர் அப்போ அவருக்கு தொகையாக கொடுத்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவினம். அதே மாதிரி தான் மோர் மிளகாயும் வடகம் அப்படிதான் நேரடியாக இன்னும் நாங்கள் செய்யலை. ஆரம்ப காலத்தில் வந்து செய்து இந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்து ஒரு கடையாக சைக்கிளில் தான் கொண்டு போய் போடுறேன். நான் இப்போவும் நான் வாகனம் எடுக்கல, பஸ்ஸுலேயோ ஆட்டோவிலையோ. ஆனால் ஓரளவு ஓர்டர் எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு அதை எங்களை உற்பத்தி பொருள் போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். செய்து கொடுக்க கேள்வி வந்திருக்கு சந்தையில். அது கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அது கொஞ்சம் அதே வச்சுதான் இந்த பெண்களை கொஞ்சம் பேரை நாங்கள் இப்போ கூட்டம் கூடி கதைச்சிருக்கிறோம். என்னென்னா அவை வந்து என்ன சொல்றது, சில பேர் வந்து வேலையில்லைன்ற வீட்டை நம்ம சில பேருக்கு இதை பற்றி விளங்காது. வாக்கு வர பேர் இப்போ எங்களையே புறங்கூடுறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்ன வாக்கு வர வேலை இல்லை, இப்போ வந்துட்டா நாங்கள் வரமாட்டோம். அப்போ வரமாட்டாதவே இருங்க. வேலையென்று தேடி வர்றவைக்கு நாங்கள் பயிற்சிகளும் கொடுத்து வேலையான ஒரு கொடுப்பனவும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். பயிற்சிகளை வேலை உள்வாங்கணும். இப்படியான சமூகம் வந்து வேலை இல்லையென்று சொல்லி இருக்காமைக்கு ஏதோ ஒரு விதத்துல வீட்டுல இருந்து வேலை செய்யலாம். எங்களால கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எங்களை மூலிகை தோட்டம் வைக்கலாம். மூலிகையில இருந்து மூலிகை வடகங்கள் உற்பத்தி செய்யலாம். மூலிகை பொடி போடலாம். மெட்டலாக்குற முறைகள் செய்யலாம். மற்றது தூள் வகையில தூள் ஐட்டங்கள் நாங்கள் செய்யலாதன்றது இல்லை. ஆனா சரியான உண்மையிலே நான் பங்கிட்டேன் உணவுகளை. ஆனால் சரியான அதை கொண்டு ஓயைகளை சரியான கடினமாக தான் இருக்கும். ஏனென்றால் அது உணவு சார்ந்த பொருட்கள் அதுக்கு இந்த பயிற்சிகள் எடுக்கணும். அதை எப்படி பதப்படுத்துறது, எப்படி ஆவணப்படுத்துறது. எனக்கு கொஞ்சம் ஒரு சரியான ஒரு இடைவெளி வந்துட்டுது. இதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர. ஆனால் இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியை போட்டு ஒரு 10-15 பேரை வச்சு நடத்துறதுக்கும் தயாராக தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு அறிவு இருக்குது, அந்த அளவுக்கு பயிற்சிகள் எடுத்திருக்கிறேன் நான். ஆனால் கொஞ்சம் என்ன பொருளாதார வளம் தான் கொஞ்சம் குறைவு. ஆனால் அதுக்கும்
இப்போ வட்டி குறைஞ்ச லோன் சொல்லி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதோ அந்த காலத்தில் உள்ள பெண்கள் வந்து எல்லாமே ஒரு சமனாதான் சகஜமாக தான் இருப்பினோம். நாங்களும் தொழில் செய்வோம், நீங்களும் தொழில் செய்வோம், என்னத்துக்கு கண்டாலும் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய பெண்களாக தான் அந்த காலத்தில் இருக்கணும். இப்போ கூப்பிட்டா வருவாங்க, ஒரு ஆளுக்கு ஆபத்துன்னா கூப்பிட்டா. இப்போ அப்படி இல்லை. இந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கு இப்போ உண்மையிலேயே ஒரு பொருளை கொண்டா கொடுத்து சும்மா கொண்டே ஒரு உதவியை கொடுத்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தா தூக்கி வெளியில விட்டு போடுவிடும். இல்லாட்டி மாட்டை கொடுத்தாலும் மாட்டை காண கிடையாது வீட்டு. அப்படியான ஒரு நிலப்பாடு தான் இந்த காலத்துல இருக்கிறாங்க பெண்களை. நாங்களா வில்லங்கத்துக்கு திணித்து இப்படி செய்யாதேங்க, இப்படி இன்ன வெளியில வாங்கோன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது புரியும், சில பேருக்கு புரியாது. கடைசி வரையும் பதிவிலக்கம் செய்தனால இருந்து அவங்க வருஷம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து பார்வையிடும். நாங்க செய்கிற இதுகளை பார்வையிட்டு கணிப்பிச்சு கொண்டு போய். அப்ப எனக்கு தெரியாது 2020 ஆண்டு இப்போ மாறி மாறி எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்தவங்க வீட்டு அவங்க சும்மா வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க. அதுதான் தெரியும் எனக்கு. சேர்ந்து கூப்பிட்டாங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து பார்த்து பதிஞ்சு அந்த இன்டர்வியூவில் எங்களோட டாக்குமெண்ட்ஸ்களை பார்த்து எங்களோட இதுகளை பார்த்து எங்களோட உற்பத்திகளை பார்த்து எப்படி நாங்கள் நடவடிக்கை செய்கிறோம்ன்ற திறமைகளை பார்த்து நம்மளுக்கு தந்தது. மற்றது வந்து எனக்கு வந்து 4 கேள். அப்போ 4 கேளும் வந்து முதலாவது கேள் வந்து கொலிச்சு கோப்பாய் டிகிரிஸ்பிஎஸ்ன்னு அவள் வந்து இப்போ டான்ஸ் டீச்சராக இருக்கிறா. அவள் வந்து வவுனியால் இருக்கிறா, மேரி பண்ணி வச்சாச்சு. மற்ற 3 கேளும் வந்து கேம்பஸ் படிக்கிறது. ஒரு கேள் வந்து 70 கேம்பஸ் படித்தவா, மற்றவ வந்து இப்போ கழனியில் படித்து கொண்டிருக்கிறா. ஒரு ஆள் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன், ஒரு ஆள் வந்து மட்டக்களப்பு விபுலானந்தா அதில் படித்து கொண்டிருக்கிறா ராமா கல்லூரியில். மகன் வந்து இப்படி ஐடி இது டெக்கில் படித்து வேறு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு டெக்கில் படிச்சுட்டு தண்டை இன்ஜினியரிங் கோர்ஸ் கொக்குவியில் படித்து கொண்டு வந்து வேறு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு துறையில் நான் ரக்கியிருக்கேன். சும்மா அப்படியே இல்லை அவையில். ஆனால் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அவையில் படிப்பிக்கிறதுக்கு. வெளியிடத்தை இருந்து படிப்பிக்கிறேன்டா இன்னும் சொல்லல. அதாவது சரியான ஒரு கடினமான வேலை. அது கொழும்புல இருந்து படிக்கிறேன்டா அவைகளுக்கு சரியான கஷ்டம். அப்படியான நிலைமையிலையும் வந்து அதில் படிப்பிச்சிருக்கிறேன். நம்ம முதலாவது மகள் வந்து டீச்சிங் ரஜாவை மேரி பண்ணி வச்சுட்டேன். நான் செய்து வச்சுட்டு மற்ற படித்து கொண்டு இருக்கிறேன். 2வது மகளுக்கு வந்து இப்போ போன மாதம் பட்டமளிப்பு விழா நடந்தது. யார் ஒரு மூலையில்லாத நிலைமையில தான் இருந்தாங்க. எல்லாமே ஒரு முடக்கம் மாதிரி. உடம்பும் போக இல்லாது, வரி இல்லாது, ஒரு வம்சனை பங்களிக்க இல்லாது. அப்படித்தான் நான் எங்கிற சமூகமும் அப்படியான ஒரு பார்வை தான். அதுல இருந்து என்ன சமூகம் வழியில வரையில நீண்ட காலம் சென்றது. நாங்கள் இப்படி எங்கட தொழில் ரீதியாக இறங்கித்தான் நம்ம வெளியில போகணும். உண்மையிலே நான் சொல்லணும், தொழில் ரீதியாக இறங்கித்தான் நான் வெளியில போறது. வலிக்கிட இல்லாது, போக இல்லாது, வரி இல்லாது, அப்படியான ஒரு நிலை. எங்களோட தொழிலை நாங்கள் செய்யணும். எங்களுக்கு சப்போர்ட். இப்போ நாங்கள் தானே செய்யணும். இறங்கி வெளியில போய் எங்களை தொழிலை நாங்கள் செய்யணும். எனக்கு வந்து இன்னும் ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்குமா இருந்தா என்ன நிலைமை வேறு. எல்லாத்தையும் என்ன இடத்துல என்ன காலப்பகுதியில் என்ன பொருள் வாங்கணும், எங்க வேண்டணும், எப்படி வேண்டணும் என்ற தீர்மானிக்கிறது எல்லாம் நான் தான். மற்றது என்ன உற்பத்தி பொருள் என்ன, லேபிள் பேக்கேஜிங் என்னென்ன எங்கெங்க தேடிய இப்போ தெரியும் எனக்கு. எங்கே போனால் என்ன பொருள் வேண்டலாம், எங்கே போனால் என்ன எடுக்கலாம், எங்கே போனால் என்ன மலிவா வாங்கலாம் என்ற இதுகள் தெரியும். போவோம் எல்லாமே நான் தான். அந்த பக்க சப்போர்ட் வந்து ஒன்றும் தெரியும் எனக்கு. உங்களை மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்கணும் வெளியில. ஆனால் உங்களை மாதிரி வெளியில வராமல் இருக்கணும். அதற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவையில் வந்து இப்படி இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. தங்களோட தேவைகளை தாங்கள் தான் பூர்த்தி செய்யணும். அடுத்தவன் கையை வந்து எதிர்பார்க்க இயலாது. இப்போ சில பேர் வெளிநாட்டு காசை நம்பி இருக்கிறாங்க, குடும்பஸ்தரை நம்பி இருக்கிறாங்க, அண்ணா சகோதரங்கள் கொடுக்குறவங்க அவங்க தருவாங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதுகளெல்லாம் எதிர்பார்க்காதபடியாக தான் நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம். அவையல் வந்து இதுக்குள்ளால வரணும். வெளியில வந்தால் தான் அவைய கஷ்டம், அவைய குடும்ப நிலைமைகள் அவை இறுதி வரையும் இறுதி வரையும் கடைசி காலம் மட்டுமே தன் சொந்த காலில் நிற்கலாம். வந்து பங்களிப்புன்றது முழுமையான மிஷினரி பங்களிப்புகள் எங்களுக்கு தேவை. ஏனெண்டா ஆக்களை போட்டு செய்யறேன்னா மழை செய்யணும், மழை ஆக்களை வேலையை செபிக்கணும். உற்பத்தியை மேல கேட்கிற வைக்க அந்த தகுதியான இதை உற்பத்தி போடுறவர்களை அனுப்பவும். உள்ளூர் பொருட்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? உற்பத்தி பொருட்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? உற்பத்தி பொருட்கள் வந்து எல்லா நேரமும் கிடைக்காது. சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. அப்போ கிடைக்கிற டைம்ல நாங்கள் அதை சேமிச்சிருப்போம். கிளைமேட்டும் வந்து எங்களுக்கு வித்தியாசம். எங்களுக்கு இப்போ மாறித்தான் மழை பெய்யுது எங்களுக்கு. அதால இப்போ எங்களுக்கு இப்போ கடந்த காலம் மழை பெஞ்சதுல இருந்து எங்களுக்கு நிறைய மோர் மிளகா புழுக்குடி பார்க்க மாட்டேங்க. அங்கெல்லாம் மோர் மிளகா கட்டி வச்சிருக்கு. நிறைய வண்டி வந்தாப்புல எடுத்து வச்சுனாங்க. உள்ளுக்குள்ள புழுக்கொடிகள் 2 மூட்டை இருக்குது. எப்படியும் ஒரு 1000 கிலோ கிட்ட கிடக்குது. அப்படியே எல்லாம் தண்ணியில தோஞ்சு
சரியா பழுவா போயிட்டு வெள்ளம் வந்து எல்லாம் மூணு அங்கே அதுக்குள்ளதான் நாங்கள் ஒரு செட்டி அடிச்சு எங்களை பொருட்களை வச்சு நாங்கள் எங்களுக்கு இந்த பிராந்தம் மட்டும் வெள்ளம் ஏறினது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு கொஞ்சமாக அந்த மோர் மிளகாய் மட்டும்தான் தப்பினோம் உடைய பேக் வழி தானே எல்லாமே கண்ணாடி பெட்டி தான் போட மாட்டேன் கிட்டத்தட்ட 1000 கிலோக்குள்ளாங்க லோஸ்டா போயிட்டு லோஸ்டா போயிட்டு அங்கால அரைவாசி கட்டி வச்சிருக்கோம் அரைவாசி ஏற்றிட்டோம் ஒரே தான் நாங்கள் ஏற்றி அனுப்பி இல்லாதானே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே வேற அவங்க எவ்வளோ தடிக்க விட மாட்டாங்க அந்த சந்தையை கொண்டு போய் ஏற்றுறது வளர்த்தாக்கள் வந்து வேப்பமிரதடி அங்கால பெண்களை விட மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட இல்லை வந்தா திருமணம் செய்து வச்சிடும் இப்ப வந்து சுதந்திரமா திரியினம் சுதந்திரமா போயினம் 16-17 வயசுலயே கழனி அறிவெண்டா என்ன மோட்டர் பைக் என்ன வாகனம் என்ன எல்லாமே ஓட தெரியும் அப்படியான இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் ஏன் தொழில் செய்யலாம் சுயதொழில் என்ற ஒரு அரசாங்க வேலை மட்டும்தான் வேலையாண்டு இல்லையே படிச்சா அரசாங்க உத்தியோகம் இல்லாட்டி அதை வச்சு ஒரு பட்டதாரிகளே இந்த சுயதொழிலை செய்யணும் பட்டதாரி போய் ஒரு ஆள் செய்யறாரு அராளியில் ஒரு போய் ஒரு ஆள் செய்யறாரு அப்படி கனவே செய்யணும் பட்டதாரிகளே அப்ப இந்த பிசினஸ் வந்து ஒரு கௌரவமானது இது தரம் குறைஞ்சது இது நாங்கள் வந்து ஒரு உணவு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அதை விற்பனை செய்கிறோம் ஆனபடியாலே இந்த இந்தியாவில பெண்கள் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க வேண்டிய அவசரம் இல்லை உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேணும் உங்களோட குடும்ப தலைவர்கள் இருந்தாலும் அவைகளுக்கு சரிசமனா பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நீங்களும் நல்லா இருக்கலாம் அது வந்து அன்பே சிவம் என்ற பேரில் உள்ளூர் உற்பத்திகள் செய்கிறேன் நான் வந்து தூள் வகைகள் மற்றது மூலிகை வடகம் வாழைப்பூ வடகம் பாவக்காய் வடகம் வேப்பம்பு வடகம் மற்றது ஆவாரம்பூ கோப்பி சுகர் ப்ரெஷர் சலரோக்காரருக்கு வந்து இப்போ வந்து ஆவாரம்பூ வந்து ஒரு சொல்லப்பட்ட ஒரு சாமான் வந்து அவைகள் வந்து இப்போ அது வந்து எந்த நோய்க்கும் அது வந்து எந்த வித இதுவும் இல்லாத ஒரு இதாகத்தான் இப்போ அது கருதப்படுது ஆயுர்வேதத்தில் ஆவாரம்பூவில் கோப்பி ஆவாரம்பூவை தனியாக பவுடராக அடித்து அதை கொடுக்குறோம் வந்து அதாவது வந்து சரக்குத்தூள் ஐட்டம் மிளகாய்த்தூள் சத்துமா அதாவது இதில் வந்து ஊறுகாய் வந்து நல்ல பழைய காலத்தில் எப்படி செய்வினோமோ அதை காய விட்டு வெற்றலாக்கி தான் அதை நாங்கள் செய்கிறோம் ஊறுகாய் செய்கிறோம் மற்ற அச்சாறு வந்து வெங்காயம் எல்லா மரக்கறிகளும் சேர்த்து அதை வந்து உடனடி கறி மாதிரி அதை சாப்பிடத்தக்கதாக செய்து கொடுக்குறோம் அதில் உள்ளி ஊறுகாய் எல்லாம் செய்து கொடுக்குறோம் எங்களோட நம்பர்களுக்கு இவை தொடர்பு கொண்டினோம்டா நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம் எங்கள் நம்பரை வந்து 077 35 58 214 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் பொருட்களை